பேசி பார்த்தாங்க, எதுவுமே நடக்கல. பயமுறுத்தி பார்த்தாங்க, வேலைக்கு ஆகல. மிரட்டி பார்த்தாங்க, அசரவே இல்ல. அடித்து பார்த்தாங்க, எதிர்த்து நிக்கிறாங்க. இனி வேற என்ன பண்ண முடியும்? பேசாம சரண்டர் ஆகிட வேண்டியதான். இன்னைக்கு அமெரிக்காவோட நிலையும் அப்படிதான் இருக்கு. தல அஜித்தோட படத்துல தலைவர் ஒரு டயலாக் சொல்லுவாரு, எதிரியோட பயம்தான் நமது பலம். அந்த மாதிரிதான் அமெரிக்காவை கண்டு எல்லா நாடுகளும் பயந்துட்டு இருந்தாங்க. அதை இன்னைக்கு ஈரான் உடைத்தெறிந்து விட்டார்கள். அவர்கள் இவ்வளவு காலம் கட்டி காத்து வைத்திருந்த ஒரு மிகப்பெரிய பிம்பத்தை இன்றைக்கு ஈரான் அதை சுக்குநூறாக உடைத்தெறிந்தது. இன்றைக்கு போரினுடைய மிக முக்கியமான நாள். ஏனென்றால் இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு அழிவு நேர்ந்திருக்கும். ஆனால் பேச்சுவார்த்தை மூலம் 2 வாரத்திற்கு இந்த போரானது தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு முன்பு 5 நாள் கெடு, 10 நாள் கெடு, இதற்கெல்லாம் ஈரான் தற்காலிக போர் நிறுத்தத்திற்கு நாங்கள் தயார் அல்ல என்று சொன்னார்களே, அப்போது இப்போது மட்டும் எப்படி அவர் சம்மதம் தெரிவித்திருப்பார்கள் என்று நீங்கள் நினைக்கலாம். அதற்கான பதில் என்னவென்றால், முதல் 5 நாள் கெடுவிற்கு ஈரானுடன் நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்த அமெரிக்கா முயற்சித்தது. ஆனால் ஈரான் ஒருபோதும் இனி அமெரிக்காவை நாங்கள் நம்ப போவதில்லை, நம்பிக்கை துரோகிகள், இவர்களை நாங்கள் நம்ப மாட்டோம் என்று திட்டவட்டமாக கூறினார்கள். இதனால் அமெரிக்கா அண்டை நாடான பாகிஸ்தானின் அதிபரை நடுநிலைப்படுத்தி ஒரு பேச்சுவார்த்தையை மேற்கொள்ள முயன்றார்கள். அதற்கும் சரியான ஒரு பதில் கிடைக்கவில்லை. மீண்டும் மீண்டும் பாகிஸ்தான் அதிபர் மூலம் பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிறார்கள். அப்போது அமெரிக்கா ஒரு 15 நிபந்தனைகளை பாகிஸ்தானிடம் கொடுத்து அதை ஈரானிடம் ஒப்படைக்க கூறியிருந்தார்கள். அதையும் ஒப்படைத்த போது அது எல்லாமே ஈரானுக்கு எகென்ஸ்டா இருந்தது. அதனால் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, நிராகரித்து விட்டார்கள். அதற்கு பதிலாக ஈரான் ஒரு 10 நிபந்தனைகளை கொடுத்திருந்தது. அதையும் அமெரிக்கா ஏற்றுக்கொள்ளவில்லை. இதனால் போரானது தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டே இருந்தது. ஆனால் இப்போது மட்டும் எப்படி அது நிறுத்தப்பட்டிருக்கிறது என்று நீங்கள் கேட்கலாம். இப்போதும் பாகிஸ்தான் அதிபர் மூலமாக தான் இந்த பேச்சுவார்த்தை நடந்திருக்கிறது. அதற்கு ஈரான் கொடுத்த 10 நிபந்தனைகளுக்கு பெரும்பான்மையான நிபந்தனைகளை அமெரிக்கா பச்சை கொடி காட்டியிருக்கிறது. அப்படி என்றால் சரண்டர் ஆயிருக்கிறது. இதை அமெரிக்கா ஈரானிடம் எதிர்பார்த்தார்கள். மரியாதையா சரணடைந்து விடுங்கள், இல்லை என்றால் நரகத்தை காண்பீர்கள் என்றெல்லாம் மிரட்டி பார்த்தார்கள். இப்போது ஈரானுடைய கோட்பாடுகளுக்குள் பச்சை கொடி காட்டியிருக்கிறார்கள். இது டாக்குமெண்டரியாக இதுவரைக்கும் வெளியாகவில்லை. இந்த ஒப்புக்கொள்ளுதலே ஈரானுக்கு வெற்றியை தீர்மானித்து விட்டது. ஆனால் ஈரான் இதற்கு அமைதியாக இருந்தார்களா என்றால் இல்லை. அதை நாம் பார்க்கலாம். இப்போது ஈரானில் மிகப்பெரிய கொண்டாட்ட நிகழ்ச்சிகள் எல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அது ஒரு புறம் இருக்க, அவர்கள் மறுபடியும் தாக்கிக் கொண்டுதான் இருக்கிறார்கள். இன்றைக்கும் ஈரானுடைய ஒரு தீவு பகுதியை அமெரிக்கா இல்லைன்னா இஸ்ரேல் தாக்கி இருக்கிறார்கள். அதற்கு பதிலடியாக குவைத்தில் ஒரே நேரத்தில் கிட்டத்தட்ட 30 ட்ரோன்கள் கடந்து சென்றிருக்கிறது. பல இடங்களில் தாக்குதல் நடந்திருக்கிறது. தாக்குதல் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. இந்த பச்சை கொடியே அமெரிக்கானுடைய ஒரு தோல்வியை தான் வெளிப்படுத்துகிறது. அதை கொண்டாடும் விதமாக அவர்கள் மேற்கொண்டார்களே தவிர இது நிரந்தர முடிவல்ல. இங்கே போர் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அச்சமில்லாமல் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் வழியாக கப்பல்கள் கடந்து செல்ல முடியாது. இது நிரந்தர முடிவு வரணும் என்றால் வாய்நாள் கூறுவதல்ல, அதை டாக்குமெண்டரி மூலம் உலக நாடுகள் மத்தியஸ்தப்படுத்தி அதை அங்கீகரித்தால் மட்டுமே இந்த போரானது நிறுத்தப்படும். ஆகவே இப்போதும் போர் நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கிறது. மீண்டும் அடுத்தடுத்த பதிவுகளில் பார்க்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள்.